நம்ம இங்கிலீஷில் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த வீடியோ இந்த டாபிக் நான் ஆக்சுவலி கவர் பண்ணதே கிடையாது. இது என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு தியரி, ஓகேவா? வேறு விஷயங்களில் இருக்கிற தியரியை நம்ம எப்படி இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ. நிறையா பேர் நிறையா டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த வீடியோ கொஞ்சம் அன்யூஷுவலான டிப்ஸாக இருக்கும். ஸோ இந்த தியரியெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ ஹாய் தோலாஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கேஜே. என்னோட சேனல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தியரிஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறதுக்கோ இல்லை புதுசாக கற்றுக்கிறதுக்கோ தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 1 பிளேஸில் நான் வச்சிருக்க தியரி என்ன அப்படின்னா, ட்ரையல் அண்ட் எரர் தியரி. இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரி என்ன எரருங்கிறது இப்படி ஸ்ட்ரக் ஆகுது. ட்ரையல் அண்ட் எரர் தியரி. இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரி அப்படின்னா என்னென்னா, நான் ஆக்சுவலி இங்கே ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், ஓகேவா? அதை ஒரு கோல்னு வச்சுக்கோங்க. இந்த கோலை நம்ம ட்ரை பண்ணுறோம், ட்ரையலாக பண்ணுறோம். ட்ரையலாக பண்ணும்போது ஒன்ஸ் அது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஓகே ரைட், நம்ம அதை நோக்கி அடுத்தடுத்த விஷயங்களை பண்ண ஆரம்பிப்போம். ஒன்ஸ் அது எரர் ஆகிடுச்சுன்னா, இது ஏன் எரர் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சி திரும்பியும் அதை ட்ரை பண்ணுவோம். இதை நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸில் ட்ரை பண்ணலாம். லைக் நம்ம காலேஜ்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏறி நின்று ஒரு ஸ்டேஜ் மேலேயோ இல்லை யார் கூடயோ இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம்னு நினைப்போம். லைக் வாவ் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல், யுவர் ஐஸ் ஆர் ஸோ க்யூட். இந்த மாதிரி நம்ம ஏதாவது புதுசாக ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும்னு நினைப்போம். இல்லை ஏதாவது ஒன்று புதுசாக பேசணும்னு நினைப்போம். அப்படிலாம் நினைக்கும் போது அதை ஒரு ட்ரையலாக, லைக் அதை ஒரு ட்ரையலாக ட்ரை பண்ணுங்கள். அது மேபி ஓகே ஆகிடுச்சுன்னா ஓகே, அப்படியே நீங்கள் அது உங்களோட ஸ்டைலாக உங்களோட வேயாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, எரர் ஆகிடுச்சுன்னா ஏன் எரர் ஆச்சு, எதனால் எரர் ஆச்சு இப்படிங்கிற அந்த ஒரு எரருக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களால் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம புது விஷயத்த நம்ம ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல மிஸ்டேக் விடுறோம். அந்த மிஸ்டேக்கான ரீசன் என்னங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படிங்கும்போது இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத நான் நம்புகிறேன். ஸ்கின்னர்ஸ் தியரி. இந்த ஸ்கின்னர்ஸ் தியரினா என்னென்னா, நம்மளோட தியரியா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்குறீங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஸ்கின்னர்ஸ் தியரி அப்படின்னா என்னென்னா, பிஹேவியர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் அண்ட் ஸோ அதோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இது எல்லாமே நம்மளை தான் பாதிக்க போகுது. லைக் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது பாசிட்டிவாக முடியலாம், மேபி நெகட்டிவாக முடியலாம். அப்படி இல்லைன்னா நியூட்ரலாகவும் முடியலாம். இல்லை அந்த ஒரு தப்பாக போய் முடிஞ்சுன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கலாம் இல்லையா? ஸோ இதுதான் ஸ்கின்னர்ஸ் தியரி அப்படிங்கிறது. இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, நம்ம பிஹேவியரை பேஸ் பண்ணி, நம்ம அந்த பிஹேவியர் நம்ம செய்கிற விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஒரு விஷயம் இருக்குமா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் ஒரு ரேட்டை விட்டுருக்காங்க, ஓகேவா? அந்த ரேட்டை விட்டுட்டு அந்த ரேட்டுக்கு நிறையா புல் பாசலாக இருந்திருக்கு. ஸோ இந்த ரேட் ஒவ்வொரு விஷயத்தை போய் டச் பண்ணும் போதும் ஒரு இம்பாக்ட் இருக்குமா. லைக் அது பாசிட்டிவான ஒரு இது பண்ணும்போது அதுக்கு சாப்பாடு கிடைக்குமா. நெகட்டிவான ஏதோ ஒரு ஸ்விட்சை போய் கிளிக் பண்ணும்போது அதுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குமா. பார் பிடிச்சி இருக்கும்போது அதுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று ஷாக் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குமா. ஸோ இதுதான் ஸ்கின்னர்ஸ் தியரின்னு சொல்கிறாங்க. இதில் எப்படிப்பா நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னா, லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம செய்கிற ஒரு சில விஷயங்கள் நம்மளோட பிஹேவியர் பாசிட்டிவாக இருக்கும் போது அதுக்கான ரிவார்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும். இன்கேஸ் நம்ம செய்கிற விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கும்போது அதுக்கான ரிவார்டு நெகட்டிவாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது மேபி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மிஸ்டேக் விடலாம், எரர் விடலாம். அந்த எரர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அதுலேருந்து நம்ம ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி திரும்பி அந்த எரர் விடாமல் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ இந்த நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம ஒரு லெசனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா, நம்ம இப்போ இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்காக படிக்கிறோம்ல, படிக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. பட் இதுவே நெகட்டிவாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஓகே ஒரு நாள் படிக்கிறேன், ஒரு நாள் படிக்கல இப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் முடியும். ஸோ அப்போ ரிவார்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டாக நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாக கூட உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். கனெக்டிவிசம் லேர்னிங் தியரி பேர்லேயே இதுக்கான ஒரு விஷயம் மீனிங் இருக்குது, ஓகேவா? கனெக்ட் நம்ம கோவிடில் என்ன பண்ணோம், நிறையா ரிசர்ச் பேப்பர்ஸ் படித்தோம், நிறையா வெப்சைட்ஸ் படித்தோம், நிறையா யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்தோம். இது மூலியமாக நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டோம். இதுவே நம்ம முன்னாடி இந்த கோவிட் வராமல் இருந்திருந்தா நம்ம சுச்சுவேஷன் என்ன இருந்திருக்கும்,
ஆன்லைனில் இப்படி பண்ண முடியாது, இப்படிலாம் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இப்படிங்கிறதுலாம் நம்மளோட மென்டாலிட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கனெக்டிவிட்டி. ஐ மீன் நம்ம நிறையா பேரோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம இங்கிலீஷுக்கு எடுத்துகிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி தியரியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, லைக் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறையா பீப்புளோட பேசுவேன். ஸோ அப்போ பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லுவாங்க. லைக் இந்த ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிற தியரி, ஐ மீன் இந்த கண்டென்ட்டுக்கான பேஸே நேற்று என் ஒரு ஸ்கூல்மேட்டோட பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கிடச்சிது. ஸோ இதுதான் வந்து கனெக்டிவிசம் லேர்னிங் தியரி அப்படிங்கிறாங்க. ஸோ இது மூலியமாக அடல்ட்ஸ் என்ன பண்ணலாம், அடல்ட்ஸோ டீனேஜர்ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். மேபி நீங்கள் வந்து பேசும்போது தப்பாக இருக்குது, ஓகேவா? ஸோ பட் அவங்க ஜென்யூனாக இருக்காங்கன்னா இந்த இடத்துல நீ இந்த தப்பு விடுற அப்படிங்கும்போது we can learn from them, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கனெக்டிவிசம் லேர்னிங் தியரி. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் மற்றவங்களோட பேசினா மட்டும் தான் அந்த கனெக்டிவிசம் லேர்னிங் தியரிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு வெப்சைட்லேயோ இல்லை வீடியோஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இதெல்லாம் கனெக்டிவிசம் தியரியில் தான் வந்து அடங்கும். இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கனெக்டிவிசம் லேர்னிங் தியரிங்கிறது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மற்றவங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 4, காக்னிட்டிவிசம் தியரி. காக்னிட்டிவிசம் அதானே? ஓகே. தியரியில் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இதுலேருந்து நம்ம இன்னும் புதுசாக நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கும் போது இதையும் அதையும் மேர்ஜ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த வந்து புதுசாக நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் கொண்டு வருவோம், ஓகேவா? இது அடல்ட்ஸ் நிறையா பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஐ மீன் நார்மலாக வந்து நம்ம படிக்கிறோம்ல, எக்ஸாம்ஸுக்கெலாம் படிக்கிறோம்ல அப்படிங்கிறது இது விஷயம் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் லேர்னிங், இன்னொன்று பர்சிவ் லேர்னிங் அப்படிங்கிறது. இந்த ஆக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் வந்து படிப்பீங்க, படித்து அதில் இருக்க அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் உங்களோட வே ஆஃப் ஸ்டைல்லையோ உங்களோட வே ஆஃப் ஒரு வேலையோ நீங்கள் மேனர்ஸ்லையோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க, வெளியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இதுவே இந்த பர்சிவ் லேர்னிங் அப்படின்னா ஜஸ்ட் மொட்டை மனப்பாடம் அப்படிங்கிறாங்கல்ல, மொட்டை மனப்பாடம் சில பேருக்கு தெரியாது. மொட்டை மனப்பாடம், புத்தக புழு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. லைக் வந்து படித்து மனப்பாடம் மட்டுமே பண்ணுவாங்க, அதில் இருக்க அர்த்தம் என்ன அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை நான் படித்தேனோ அந்த படிக்கிறத அப்படியே அட்ட டு அட்டம் மனப்பாடமாக எழுதணும்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து பாசிவ் லேர்னிங் அப்படிங்கிறது. நீங்கள் சிலலாம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா பாசிவ் லேர்னிங் அப்படிங்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. ஆக்டிவ் லேர்னிங் நீங்கள் ஒரு நார்மலாக சயின்ஸ் புக் படிக்கிறீங்க, சோஷியல் புக் படிக்கிறீங்க, எந்த புக்கு படித்தாலும் சரி, நீங்கள் என்ன படித்தாலும் சரி, அதில் இருக்கிற அர்த்தத்தை தெரிஞ்சு உங்களோட வே ஆஃப் ஓன் வேர்ட்ஸில் அதை கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேபி நீங்கள் அட்டை டு அட்டை படிச்சிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற ஐ மீன் ஸ்கூல் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இதுவே காலேஜ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓன் வேர்ட்ஸுக்கு தான் அங்கே வேல்யூ. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது, உங்களோட ஒரு சில விஷயங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்கிறதுல தான் வேல்யூங்கிறது இருக்குது. படிக்கிறீங்க, இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த பர்பஸ்ஃபுல் திங் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பர்பஸ்ஃபுல் திங் இன் த சென்ஸ், இப்போ நீங்கள் வந்து இங்கிலீஷ் நீங்கள் வந்து ஒரு தமிழ் படமே பார்க்குறீங்கப்பா, அதில் ஒரு சப்டைட்டில் வருது, அந்த சப்டைட்டிலில் அவங்க பேசுகிற வேர்ட்ஸுக்கான ஒரு சப்டைட்டில்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அதை கவனிங்க. அதுதான் பர்பஸ்ஃபுல் அப்படிங்கிறது, பர்பஸ்ஃபுல் லேர்னிங் அப்படிங்கிறது. லைக் எனக்கு தேவையான ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் பர்பஸ்ஃபுல் லேர்னிங்கிறதுலாம் வரும். ஸோ காக்னிட்டிவ் லேர்னிங் தியரி அப்படிங்கிறது கூட நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், இன்னொரு விஷயம் நான் எங்கேருந்தோ கற்றுக்கிறேன், இந்த ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி நான் ஒரு புது விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணுறேன். லைக் அது வந்து வொக்காபுலரிஸோ இல்லை புதுசாக நான் பேசுகிற வந்து ஸ்டைலோ இல்லை நான் பேசுகிற வேர்ட்ஸையோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது மூலியமாக கூட உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது தியரி கிடையாது, இது நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ், அவ்வளோதான். இந்த 4 தியரியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 4ல் ஏதாவது ஒரு தியரி கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சூட்டபுளாகவும் இருக்கும், ஓகேப்பா? ஏன்னா மேபி அது வந்து காக்னிட்டிவ் தியரி இல்லை வந்து கனெக்டிவிசம் தியரி இல்லை வந்து ஃபஸ்ட்டு சொன்ன ட்ரையல் அண்ட் எரர், இந்த மாதிரி எந்த தியரியாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை பிக் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு 48 டேஸ்க்காவது, ஒரு மண்டலம்னு வாங்க, 48 டேஸ்க்காவது இந்த விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே, ரைட்டு, நான் வந்து இங்கிலீஷ் பற்றிலாம் பேசுகிறேன் அப்படிங்கிறதுக்காக ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் த லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஓகேவா? ஐ எம் நாட் இன்ஃப்ளூயன்சிங் யூ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஒன்லி. நம்ம மதர் டங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வி ஜஸ்ட் நீட் டு லவ் அவர் மதர் டங். ஐ எம் லவ்விங் மை மதர் டங். அது என்னோட தமிழை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்தையும் கலந்து ஒரு தங்கிலீஷாக ஒரு லாங்குவேஜாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். பட் கன்னடா, தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் பேசுவாங்க தவிர இங்கிலீஷ் எங்கே தேவைப்படுதோ
அங்கே வந்து மேபி தே ஹேட் தட் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்குமே சொல்கிறது இங்கிலீஷில் பேசினா கேட்ட தமிழில் பேசிக்கிட்டே இருக்கும் போது இங்கிலீஷில் அங்கே அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேர்ட் போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இஃப் யூ நீட் டு டாக் இன் இங்கிலீஷ், ஜஸ்ட் டாக் இன் இங்கிலீஷ். அது எங்கே தேவைப்படுதோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அங்கேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா நம்ம மதர் டங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். ஸோ மதர் டங்கை ஃபுல்லாக கற்றுக்கங்க, ஓகேவா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம சொல்லிடணும் இதெல்லாம், ஓகேவா? ஏன்னா இன்றைக்கி தமிழுங்கிறது எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல. தமிழுங்கிறது காணாமல் போயிட்டுருக்கு. இங்கிலீஷுன்னு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். இன்டர்வியூக்கு மற்றதுக்கெலாம் அது ஓகே. பட் நம்ம மதர் டங் அப்படிங்கும்போது நம்ம மதர் டங்குக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. அண்ட் ஸோ என்னோட கேஜி விலாக்னு ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் ரியாக்டிங் வீடியோஸ் வந்து, ஏன்னா அந்த விலாக் வந்து என்னால் போட முடியல, ரொம்ப வெளியே போகிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. ஸோ ரியாக்டிங் வீடியோஸ் ஏதாவது போடலாமா, என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது அதில் பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களுக்கான ஐடியா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் மேபி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in this video and thank you for watching my channel and video.